எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். காலிஃப்ளவரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கான தேவையான பொருள் பார்த்துடலாம். அதுக்கான காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் செஞ்சு காமிக்கிறேங்க. அதுக்கான தேவையான பஜ்ஜி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழம், பாதி எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஜீரகம் போட்டு தேவைக்கு உப்பு போட்டும் பிசைஞ்சிக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். பஜ்ஜி மாவில் முக்கி போடுறதுக்கு லேட் ஆகும், அதனால் மொத்தமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பஜ்ஜி மாவில் புரட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே போட்டுடலாம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இது ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாயந்தர நேரத்தில் நல்லா டீ போட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் டக்குன்னு செஞ்சிடலாம். இது நாங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்டோங்க. நான் அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. எண்ணெயை ஹை லெவலில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. காலிஃப்ளவர் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆச்சுங்க. நல்லா பொரித்து எடுத்துட்டு நல்லா சூப்பராக ஒரு டீயும் வச்சு குடிச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றிங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க.